ஒரு புதிய பார்வை. ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் ஹைட் அண்ட் ஏரியா நியூ மாடல். ஒரு 3 பக்கமும் சமமற்ற ஒரு முக்கோணத்தின் உயரம் காணவும் பரப்பு காணவும் ஒரு புதிய முறையை காணலாம். உதாரணத்தின் மூலம் காணலாம். முக்கோணம் ஏபியில் முக்கோணத்தில் ஏபி 12 சென்டிமீட்டர், பிசி 14 சென்டிமீட்டர், ஏசி 16 சென்டிமீட்டர் என்றால் அதன் உயரம் என்ன, பரப்பளவு என்ன? கொடுக்கப்பட்ட விவரங்கள். ஏபிசி என்பது ஒரு முக்கோணம், 3 பக்கமும் சமமற்ற முக்கோணம், ஸ்கேலன் முக்கோணம். ஏபி என்பது 12 மீட்டர், ஏசி என்பது 16 மீட்டர், பிசி என்பது 1. உயரமும் பரப்பளவும் காண வேண்டும். இந்த படத்தில் காட்டியவாறு ஏபிசி என்ற 3 பக்கமும் வெவ்வேறு அளவுள்ள முக்கோணத்தை வரைக. ஏபி என்பது 12 மீட்டர், பிசி 14, ஏபி 16 மீட்டர். படத்தில் காட்டியவாறு முக்கோணம் வரைந்து கொள்க. ஏபி அளவு எடுத்து ஏசி கோட்டின் மீது வெட்டுக. இந்த ஏபி என்ற அளவை எடுத்து ஏசி என்ற கோட்டின் மீது வெட்டுக. சந்திக்கும் புள்ளிக்கு டி என்று பெயரிடு. டீயை பியுடன் சேர். இந்த டீயை பியுடன் சேர். இப்பொழுது முக்கோணம் ஏபிடி என்ற 3 பக்க சமபக்க முக்கோணம் கிடைக்கிறது. ஏபி மீது பி என்ற புள்ளிக்கு பொருத்தமாக அது போயிட்டு போகிறான். ஏசி மீது பி என்ற புள்ளிக்கு பொருத்தமாறு செங்குத்து கோடு வரைக. அது வரைந்த இடத்தில் இ என்று பெயரிடு. முக்கோணம் ஏபிஇ என்பது ஒரு முக்கோணம். கோணம் ஏஇபி என்பது 90 டிகிரி. ஆகவே முக்கோணம் ஏபிஇ என்பது ஏபிடி என்பது 3 சமபக்க முக்கோணம். ஏபி சென்டிமீட்டர், பிடி 12 மீட்டர், ஏடி 12 மீட்டர். முக்கோணம் ஏபிடி முக்கோணம் எப்படி இதன் பி இரு சமமாக பிரிக்கிறது. இந்த செங்குத்து கோடானது இந்த முக்கோணத்தை இரு சமமாக பிரிக்கிறது. முக்கோணம் ஏபிசி கோட்டு இபிடி, ஏஇசி கோட்டு டிஇ, ஏஇசி கோட்டு டிஇ, ஏடிசி கோட்டு கையை வச்சுக்கிட்டு ஏஇ ப்ளஸ் டிஇ, ஏடிசி கோட்டு ஏசி மைனஸ் டிஇ. ஏடி 12 எனில் 3 பக்கமும் சமம். ஏடி 12/2 12/2 6. இங்கே கவனி. ஏபி ஸ்கொயர் = ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர். 12 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஸ்கொயர். பி ஸ்கொயர் = 12 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர். இதனுடைய மதிப்பு 144 மைனஸ் 36 = 108. பிஇ ஸ்கொயர் பிஇ ஸ்கொயர் 108. பிஇ என்பது உயரம். ஆகவே 108ஐ ரூட் கண்டுபிடிச்சா 10.3923854132264 கிடைக்கிறது. ஏபிஎஃப்சி என்பது ஓர் இணைகரம். ஏபிஎஃப்சி என்பது ஓர் இணைகரம். இணைகரத்தின் பரப்பு பிஹெச். ஏபிசி என்பது ஏபிஎஃப்சியில் பாதி. மூலை விட்டம் பிசி இரு சமமாக பிரிக்கிறது. இணைகரத்தின் பரப்பளவு பிஹெச். ஏபிசி முக்கோணத்தின் பரப்பளவு ½ × பிஹெச் அல்லது PH/2. ஆகவே ஏபிசி என்ற முக்கோணத்தின் பரப்பளவு ½ × 16 என்ற பிசி 16 × 10 அதனுடைய மதிப்பை போட்டுக்கொள்க. ஆகவே 83.13 84 38 76 33 மீட்டர் ஸ்கொயர் வருகிறது. இது ஒன்றும் புதிது இல்லை.
மாற்று வழியாகும். கைச் என்பது சரியான முறையில் உள்ளதா என எங்களுக்கு தெரியவில்லை. இணையத்தின் உயரம் கொடுக்காவிட்டால் பரப்பளவு AP² - PE² × PC × மூணு பக்கம் சமமற்ற முக்கோணத்தின் உயரம் கொடுக்காவிட்டால் அதனுடைய பரப்பளவு √AP² - PE² × PC/2. விளக்கம். முன்பக்க படத்தை கவனிக்கவும். முடிவு. 1 மூணு சமமற்ற மூணு பக்கமும் சமமில்லாத முக்கோணத்தின் உயரம் கிடைத்துள்ளது. 2 இணைகரத்தின் உயரம் காணப்பட்டுள்ளது. 3 சமமற்ற முக்கோணத்தின் பரப்பளவு கிடைக்கிறது. இணைகரத்தின் பரப்பளவு கிடைக்கிறது. இந்த பக்கம் இந்த முறை ஒரு தோராய உயரம் காணப்படுகிறது. முற்றிலும் சரியான உயரம் காண இயலவில்லை. காரணங்கள். 3 சமமற்ற முக்கோணத்தில் மூன்று சமபக்க முக்கோணம் அமையவில்லை. 3 சமமற்ற முக்கோணத்தில் 3 சமபக்க முக்கோணம் அமையவில்லை. அப்படி அமைந்தால் படத்தில் பார். AC என்ற செங்குத்து கோடு இடம் மாறுகிறது. AE என்ற அளவும் மாறுகிறது. இதனால் உயரம் மாறுகிறது. 3 சமமற்ற முக்கோணத்தின் பரப்பளவு பழைய சூத்திரம் √SA - S - P S - C. இதன்படி கண்டுபிடித்த புதிய பரப்பளவை கண்டுபிடித்து அதை HA+P என்பதற்கு மாற்றி பொருத்தி பார்த்தால் H அளவு மாறுபடுகிறது. சென்ற கணக்கை படமாக வரைந்து அளந்து பார்த்தால் PE என்ற H என்பது இடம் மாறுகிறது. AE என்ற அளவு குறைகிறது. தெளிவாக தெரிகிறது. முடிவு. இம்முறை ஒரு தோராய முறை பரப்பளவும் காண பயன்படுகிறதே தவிர 100க்கு 100 சரியான முறை இல்லை. 3 சமபக்க முக்கோணத்தின் உயரம் காணும் சூத்திரம் H √S² - முக்கால். இந்த 3 பக்க சமமற்ற முக்கோணத்தின் உயரம் காண இது பயன்படவில்லை. S என்பது 3 சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்க நீளம். உதாரணம். H S² - முக்கால் 12² - முக்கால் ஸ்கொயர் = 144 × முக்கால் 3/4 = 108. முறை தேவை இங்கு இல்லை.